அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். உன் பொண்ணு இப்படிதான் முழிச்சு முழிச்சு என் குடும்பத்தை கூறு போட்டான். படுபாவி படுபாவி. என்னம்மா பேசுறீங்க? பேசாத நீ பெத்த பொண்ணாலதான் இம்புட்டும் எல்லாரையும் இழுத்துக்கிட்டு ஓடிட்டா. என்னம்மா சொல்றீங்க? சொல்றாங்க சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. காது கேட்டு தொலைலையா உனக்கு? உன் பொண்ணு இதா இவன் பொண்டாட்டி அதான் அங்க நிக்கிறானே சக்தி பொண்டாட்டி மദ്രാஸ்காரி அவதான். 4 பேரும் சேர்ந்து உன் பேத்தியும் கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாளுங்க. கதிர், ஞானம், என்னப்பா சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா, விளங்கலப்பா. மாமா, தர்ஷினி காணும் மாமா. என்னது? தர்ஷினியை காணுமா? என்னப்பா சொல்றீங்க? என் பேத்திய காணுமா? என்னப்பா? மாமா என்ன? தர்ஷினி எங்கப்பா? என் பேத்தி தர்ஷினி எங்கப்பா? என் பேத்திய காணுமா? காணாம போல, ஓடி போயிட்டா. என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியலையா? புரியுற மாதிரி விளக்கமா சொல்றேன். உங்க பொண்ணு ஏன் பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த ஜீவானந்தம் கூட ஓடி போயிட்டா. என்னையா சொல்ற? என்ன என்ன பேசுறீங்க? ஆட்கள் நிரம்பில்லாம பேசுறீங்க. இப்படியா நீ? என்ன பண்ணிக்கிறாயா நீ? வாங்க பாரு, கல்ல விட மோசமான பாரு. வாங்க மாமா, இருங்க மாமா, சும்மா இருங்க. நடந்ததை தாயா சொல்றேன். பா போதும், சும்மா அம்மா பத்தி தப்பா பேசிட்டு இருக்காத. டாய், உங்க அம்மா தப்பா நடந்தா தப்பா தான் சொல்லுவேன். ஏன்பா, என்னப்பா அது? ஆளாளுக்கு எதுவோ சொல்றீங்களே. என் ஈஸ்வரி எங்கப்பா போனா? தர்ஷினி எங்க போனா? ஈஸ்வரி எங்க போனா? மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, வந்துருவாங்க, விடுங்க. என்னையா பண்ணி வச்சிருக்க? மாமா, பொண்ணு என்னையா சொல்றத கேளுங்க. வாங்க, அப்படி வாங்க. சாமருங்க. சித்தப்பா யாருன்னு தெரியல பாரு. ஹலோ, சக்தி தம்பியா? ஆமாங்க, நீங்க? நான் தான்ப்பா, வக்கீல் சிங்காரம், MABL. அன்னைக்கு ஜான்சி ராணி வக்கீல்னு உங்கள்கிட்ட அறிமுகமான ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கினேனே. தெரியுது சார், சொல்லுங்க. என்ன தம்பி இது? உங்க வீட்டு பொம்பளை ஆளுகளை எல்லாம் கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் நீங்க யாரும் வரல? என்னது ரிமாண்டா? என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு? தம்பி, நான் யதார்த்தமா கோர்ட்டுக்கு போனப்பா, விஷயம் தெரிஞ்சது, உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சித்தப்பா என்னாச்சு? ரிமாண்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில எடுத்துட்டாங்கப்பா. உடனே போங்கப்பா. போலீஸ் அடிச்சாலும் அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உடனே போங்க. சார் ரொம்ப நன்றி சார். சார் எந்த ஸ்டேஷன் சார்? வள்ளிக்கேணி ஸ்டேஷன் தம்பி. சரி சார், தேங்க்யூ சார். நாங்க உடனே போறோம். சித்தப்பா என்னாச்சு சித்தப்பா? என்னடா அண்ணே, அண்ணிய ஜனனி எல்லாம் ஏதோ ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்களாண்ணே. இது ரிமாண்டா? என்னடா சொல்ற? அவங்கள எதுக்கு அங்க கூட்டு போனாங்க? அண்ணா எனக்கே எதுவுமே தெரியலண்ணே. வெளிய இருந்து ஒருத்தர் கால் பண்ணி சொன்னாரு. தெரிஞ்சவர் தான். முதல்ல வாங்க, கிளம்பலாம். டேய் வாடா. வா சித்தப்பா, அண்ணே வாங்க. போயிட்டு வந்துருங்க, இருங்க வந்துடுறோம். ஏய் நில்லுங்கடா, எங்க போறீங்க? குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு கோர்ட்ல போய் நிக்கிறா. அவளை போய் பார்க்க போறீங்களா? போங்கடா உள்ள. ஏன்னா சம்பந்தமே இல்லாம அவங்கள பிடிச்சு வச்சிருக்காங்க. டேய், சம்பந்தம் இருக்குடா. என்ன சம்பந்தம்? அவங்க தானே பொண்ணை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. டே கதிரி இரு. அப்போ
அவங்க உள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? அண்ணே சொல்லுங்கண்ணே, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாண்ணே? டேய், கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நான் தான்டா. என்னது கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்தீங்களா? டேய், ஆமாடா. அந்த ஜீவானந்தம் மேல சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவளுகளையும் சுத்திட்டு தெரிஞ்சிருக்காளுங்க. இவளுகளையும் பிடிச்சு உள்ள உட்கார வச்சிருக்காங்க. படுவாவி, கொஞ்சம் கூட நான் கூசாம போய் பேசுறியா? கொஞ்சமாவது பதட்டம் இருக்கா அவனுக்கு? இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்றாயா? என் மனசு எவ்வளவு பதறது தெரியுமா? ஏய், அண்ணக்காவடியா இருக்கிற உனக்கே இப்படி இருக்குன்னா என் மானம் மரியாதை பேரு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இப்படி போய் உள்ள உட்கார்ந்து இருக்காளுகளே, எனக்கு எம்புட்டு கொதிக்க. எல்லாத்துக்கும் முதக்காரன நீதாயா? அன்னைக்கு இந்த ஜீவானந்தம் பொண்ணுகிட்ட வந்த அன்னைக்கு நீ கொடுத்துருந்தீனா நான் தப்பிச்சிருப்பல. காசு பணம் சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னைய கோர்த்து விட்ட. இப்ப நாரி போய் நான் நிக்கிறேன். ஆமாயா, ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சத்தியமா சொல்றேயா. நான் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருந்தேனா நிம்மதியா இருந்திருப்பாயா. நிம்மதியா இருந்திருப்பா. தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட கொண்டாந்து கொடுத்த அவ நிம்மதி எழுந்துட்டு நிக்கிறாயா. அவளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கிய. நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? நீ பெரிய மனுஷனா? கல்லஞ்சக்காரன்யா, ஈவி இறக்கம் இல்லாதவையா. மாமா நீங்க விடுங்க மாமா, நீங்க முதல்ல கிளம்புங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கிளம்புங்க மாமா. என் மனசு ஆறலையே. மனசு எப்படி பதறது தெரியுமா? ஆனா இவன் உட்கார்ந்து இருக்கான், குத்திக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கான். சக்தி, ஞான வாண, நாம போய் பார்ப்போம். ஏய், ஒருத்தன் போக கூடாதுங்க. என் பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வரணும். ஒண்ணு கூடி எங்கேயும் கூடி ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது தெரியும் எனக்கு. என் பிள்ளை வரவழைக்கிறதுக்காகத்தான் போலீஸ் இவங்களை கஸ்டடியில் வச்சிருக்காங்க.